இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துகிட்டு முத்தல் இல்லாமல் நல்லா இலசாக இருக்கிறத நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காய விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணினா இதில் புழு எதாவது இருந்தால் தெரியும் உங்களுக்கு. இது நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்க, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்ல பெரிய வெங்காயம் தாங்க, பெருசாக இருக்கும். பாருங்க, இப்போ கருவேப்பிலை எடுத்துருக்கேன். வெங்காயம் இவ்வளோ வதங்கும் போதே நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கூட விடக்கூடாதுங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட்டு நம்ம பாதி முதல்ல போட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த காய் ரொம்ப சுண்டிட்டு வரும், அதுக்கப்புறம் சால்ட் அதிகமாக போயிடும். அதனால் அளவாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. காய் ரொம்ப வளவளப்பாக இருந்தால் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 3 ஸ்பூன் தயிர் இருந்தால் போடுங்க. இப்போ சிம் பண்ணிக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நீங்கள் வந்து கொஞ்சம் மூடி வச்சிடறேன். நான் ஒரு 2 டைம் வந்து கலந்து மூடி வைங்க. இந்த அளவு வதக்கிடுச்சு. இனி நம்ம மூடி வைக்க வேண்டாம், இப்படியே வதக்கி விடலாங்க. பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கிடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க.